112 ஆண்டுகளுக்கு முன்னாடி பயணிச்ச டைட்டானிக் கப்பலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் வந்து சில பொருட்கள் வந்து கிடச்சிருக்கு. அதை பற்றி வந்து பார்க்கலாம். இந்த கப்பல் வந்து எப்படி எங்கேருந்து கிளம்புச்சு அப்படின்னா, இங்கிலாந்துலேருந்து அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு கிளம்புச்சு. அப்போ வந்து அட்லாண்டிக் பெருங்கடலில் வந்து ஒரு பெரிய பனிப்பாறையில் வந்து மோதி அது வந்து விபத்துக்கு உள்ளாகி கப்பல் உடஞ்சி உள்ளே வந்து முங்கிருச்சு. அந்த கப்பலை வந்து மிதக்கும் அரண்மனை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அந்த கப்பல்ல வந்து எத்தனை பேர் வந்து பயணம் பண்ணாங்க அப்படின்னா 2200 பேர் வந்து பயணம் பண்ணாங்க. அதுல வந்து 1500 பேர் வந்து இறந்துட்டாங்க. அதுல வந்து 700 பேர் மட்டுமே உயிர் பிழைச்சு வந்து வந்தாங்க. இதுல வந்து மொத்தம் 3 கிளாஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ்ட்டு. அதில் வந்து செல்வந்தர் இருப்பாங்க, ஏழையாக உள்ளவங்க இருப்பாங்க, நடுத்தர மக்கள் இருப்பாங்க. இதில் வந்து ஏழையாக உள்ளவங்க கூட இங்கிலாந்துல இருந்து அமெரிக்காவுக்கு போய் வந்து பொழைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட போயிருப்பாங்க. இப்போ இதில் வந்து நமக்கு வந்து ஒரு 3 பொருள் வந்து சர்வதேச ஊடகம் வந்து ஆராய்ச்சி பண்ணி நமக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றி வந்து பார்க்கலாம். அந்த பிக்சரை வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து முதலை பர்ஸு. முதலை தோளால செய்யப்பட்ட பர்ஸ் வந்து அந்த கடலுக்கு 100 வருஷத்துக்கு மேல அந்த கடலுக்கு அடியில வந்து கிடந்திருக்கு. இன்னும் அது டேமேஜே ஆகல, அப்படியே இருந்திருக்கு. அந்த பர்ஸுக்குள்ள வந்து என்ன இருக்கு அப்படின்னா அதுல வந்து ஒரு லெட்டர் வந்து இருந்திருக்கு. என்ன லெட்டர் அப்படின்னா, அவங்க வந்து லண்டன்ல வந்து வீடு வந்து வாடகைக்கு இருந்திருக்காங்க. அவங்ககிட்ட வந்து எழுதி வாங்கியிருக்காங்க, இந்த மாதிரி இந்த நபர் வந்து நமக்கு வந்து வாடகை வந்து சரியா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வாங்கியிருக்காங்க. அந்த லெட்டரை கொண்டு போய் அங்க அமெரிக்கா கொண்டு போனாதான் அங்கேயே நமக்கு வந்து வீடு வந்து கரெக்டா கொடுப்பாங்க. அப்ப அங்கேயே வந்து வாடகை வந்து கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு வாடகை கரெக்டாக கொடுப்பாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு அத்தாச்சி லெட்டர் வந்து வாங்கி வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த பர்சுக்குள்ள வந்து ஒரு சுவாரஸ்யமான இன்னொரு ஒன்று இருந்திருக்கு. என்ன அப்படின்னா, அவங்க மக வந்து அங்கே வந்து அப்போதான் ரீசெண்டாக வந்து விவாகரத்தாகி வந்து இருந்திருக்காங்க. அவங்க மகளை வந்து அங்கே வந்து பார்க்க போகிறதுக்காக தான் அவங்க இங்கேருந்து கிளம்பியிருக்காங்க. என்ன அப்படின்னா, அவங்க வந்து அந்த டைட்டானிக் கப்பலில் போகிற ஐடியாவே இல்லை, வேற ஒரு கப்பலுக்கு தான் டிக்கெட் எடுத்திருக்காங்க. அவங்களால அதில் வந்து போக முடியாத சுச்சுவேஷனால இந்த டைட்டானிக் கப்பலில் வந்து போக வேண்டிய வந்து நிலைமை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த பர்ஸ்ல இருந்தது வந்து அதுதான். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, ஒயின் பாட்டல் பார்த்தாலே தெரியும். அந்த பாட்டல் வந்து அப்படியே அதில் ஒயின் எல்லாம் இருக்குது. அந்த மூடியுமே அதில் வந்து இருக்கு. இது வந்து எப்படின்னா கடலுக்கடியிலேயே 100 வருஷத்துமா கிடந்தனால அதில் வந்து ஒரு கொஞ்சமாவது கடல் தண்ணி வந்து உள்ளே போயிருக்கும். அப்போ அதோட டேஸ்ட்டை வந்து நம்மளை வந்து உணர முடியாதுன்னு சொல்லிட்டு நிறைய மதுப்பிரியர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அதை வந்து கோடி ரூபாய் கொடுத்து வாங்கினாலும் நமக்கு வந்து வேஸ்ட்டாக போயிருமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த பாட்டில் வந்து இது பண்ணுறாங்க. ஆனால் வந்து அப்படியே அந்த பாட்டில் வந்து எந்த டேமேஜுமே ஆகாமல் அப்படியே இருக்கு. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணா, அந்த கடலுக்கு அடியில் அந்த கடலில் வந்து அந்த கப்பல்ல வந்து இது இருந்திருக்கு. என்ன இருந்திருக்கு அப்படின்னா, ஜிம்மு கூட இருந்திருக்கு. அந்த காலத்துல கூட ஜிம்மு வந்து கப்பல்ல வந்து வச்சிருக்காங்க. அதோட புகைப்படத்தை வந்து நான் வந்து காட்டுறேன். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, இவரும் ஒருத்தர் வந்து சென்ட் வந்து தயாரிக்கிறவர். இதோட சென்ட்டை வந்து இப்போ கூட எடுத்து பார்த்துருக்காங்க. அப்படி ஒரு ஸ்மெல்லு நல்லா தரமா இருந்திருக்குங்க. 100 வருஷம் கழிச்சு கூட அந்த சென்ட்டை எடுத்து பார்க்கும்போது அவ்வளோ ஒரு வாசனையாகவும் நல்லாவும் இருந்திருக்கு. அவர் வந்து நிறைய பேர் வந்து அப்போ வந்து உயிர் பிழைச்சாங்கல்ல, அப்போ வந்து பெண்கள் குழந்தைகள்லாம் உயிர் பிழைச்சாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கப்பலில் போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதில் வந்து ஒரு சில ஆம்பளைகளும் போயிருப்பாங்க. அதில் வந்து இவரும் ஒருத்தர். ஆனால் இவர் வந்து சொன்னாரா, நான் சாகும்போது கூட அந்த இது நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்துதான் செத்தாங்களாம். நெக்ஸ்ட் வந்து இந்த புகைப்படம் வந்து என்ன அப்படின்னா, அது வந்து செல்வந்தங்கள்லாம் குளிக்கக்கூடிய இது செல்வந்தெல்லாம் குளிக்கக்கூடிய அந்த பாத்து டப்னு சொல்லுவாங்கல்ல, பாத்து டப்னு சொல்லுவாங்கல்ல, அதுல படுத்துக்கிட்டு அப்படியே குளிப்பாங்கல்ல செல்வந்தர்கள். அந்த இதுதான். இது வந்து எப்படி நமக்கு தெரியுது அப்படின்னா, இது வந்து அப்போ வந்து பனிப்பறை வந்து மோதுனது வந்து சமையல் கெட்டு பக்கம் சமையல் அறை இருக்கும் பார்த்தீங்களா, அதுல இடிச்சு மோதுனாலதான் அதோடைய பொருட்கள் வந்து நமக்கு வந்து நிறைய வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து புகைப்படம் என்ன அப்படின்னா, டம்ளரு பிளேட்லாம் இருக்கும். இதுல வந்து ஃபர்ஸ்ட் உள்ளது வந்து தேர்ட் கிளாஸ் பேசஞ்சர் வந்து பயன்படுத்துறது. இந்த கப்பு வந்து ரொம்ப ஹார்டா இருக்கும். இது வந்து தேர்ட் கிளாஸை பொறுத்த வரைக்கும் நம்மளே தான் அதை கழுவணும். இது வந்து செகண்ட் உள்ளது வந்து செகண்ட் கிளாஸ் பயன்படுத்துறவங்க. தேர்டா உள்ளது வந்து செல்வந்தர்கள் வந்து பயன்படுத்துறது. அந்த தட்டு பார்டர்ல பாருங்க, அப்படியே அது வந்து கோல்டன்ல வந்து கொடுத்துருப்பாங்க. அது வந்து கோட்டிங் வந்து கொடுத்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுவுமே அங்க இருந்து தான் கண்டெடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இப்ப இது வந்து இந்த புகைப்படம் வந்து பாருங்க, இது வந்து இப்ப வந்து கடல் வந்து அந்த கப்பல் வந்து கடலுக்குள்ள இருக்கிற அந்த இமேஜ் தான். இதுதான் சர்வதேச ஊடகம் வந்து போய் ஆராய்ச்சி பண்ணி நமக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. பாருங்க, 112 வருஷங்கள் ஆனாலும் அதோட நமக்கு பொருட்கள் வந்து நமக்கு இன்னமும் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அதோட தரமும் நமக்கு வந்து இன்னும் அப்படியே கிடைக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.